இப்ப பாத்தீங்கன்னா அந்த பழைய விளையாட்டுகளை திருப்பி கொண்டு வரோம்னு சொல்லி விளையாட்டுகளை கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. அந்த இந்த கிளித்தட்டு அப்படி அந்த மாட்டு வண்டி சவாரி அப்போ இப்படியெல்லாம் அந்த பழைய விளையாட்டெல்லாம் புதுசாக கொண்டு வரேன்னு சொல்லி புதுப்பிச்சு கொண்டிருக்காங்க. எல்லா இப்போ வெளிநாட்டுல எல்லாம் இந்த கிளித்தட்டெல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனால் எல்லாரும் கைவிட்ட ஒரு விளையாட்டு, சர்வதேச விளையாட்டு தெரியும் தானே, எங்களை சில்லுக்கோடு கைவிட்டாங்க, மறந்துட்டாங்க. நிறைய பேர் மறந்துட்டாங்க எங்களை சில்லுக்கோட்டை. வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளைகள் கெந்தி கோடு விளையாடக்கூடாடா அதுரான்னு அடிச்சு கிளைக்கும். வீட்டு கீறினாலே விழ மாட்டி வீட்டுல. ஆனா விளையாடுற எல்லாம் முடிங்கெல்லாம் கூட விளையாடுற பொம்பளை பிள்ளைய விட முடியுங்க நல்லா விளையாடுவாங்க. கெண்டிக்கோடை செல்ற சில்லுக்கோடுன்னு சொல்றான். சரி, அந்த சின்ன சில்லுக்கோடு விளையாடக்குள்ள அந்த பழைய யுத்தத்தால பாதிக்கப்பட்ட வீடுகள், அந்த நாளையில நல்ல கல் வீடு எல்லாம் வச்சிருந்தவங்க, அதுல எல்லாம் இந்த சீலிங் அடிக்கிற அந்த என்ன பேர் அதுக்கு, அந்த சீட் துண்டுகளை எல்லாம் நாங்க சிவத்துல போட்டு சேர்த்து ரவுண்ட் ஆக்கி வச்சுக்க. சிலாக்களுக்கு இங்கே மாவல் துண்டுகள் கிடைச்சிரும், அவனுகள் அது மாவல் வச்சு விளையாடுவாங்க. நாங்க சீட் துண்டு இந்த பழைய ஓட்டுகளை இதெல்லாம் சுரண்டி வட்டமாக்கி இப்படி இந்த ஷேப்ல வச்சிருக்க வட்டமாக்கி அப்பதான் போட்டா அப்படியே நிற்கும். அதுலயும் கனவா விளையாட்டு இருக்கு. அது என்ன சில்லுக்கோடுல சில்லுக்கோ அந்த எரிஞ்சு கெண்டிக்கோடு விளையாடுற, இன்னொன்று அரக்கி அந்த விளையாட்டுலாம் விளையாடுற. பொம்பளை பிள்ளைகளை ஒரு பக்கம் விளையாடும். எங்களுக்கு ஸ்கூல் எல்லாம் மாப்பிளை பிள்ளைய ஒரு பக்கம் விளையாடுவாங்க. கடவுளே, அதுல அலாப்பியும் இருக்குது. கடவுளே கெண்டி விளையாடுற. என்னடா ஒரு அண்ணா தான் இந்த வீடியோ எனக்கு ஷேர் பண்ணியிருந்தது, கெண்டிக்கோவில் சில்லுக்கோ விளையாடுற வீடியோ. அந்த நான் மறந்து போயிட்டேன், உங்களோட ஐடியா பேர் வந்துட்டேன். அப்போ திருப்பி பார்த்துட்டு நான் அந்த உங்களோட ஐடியா நான் கீழே மென்ஷன் பண்ணி வருவேன். உண்மையாவே எத்தனை பேர் கெந்திக்கோடு விளையாடிருக்கீங்க, அது பொம்பளை பிள்ளைய சேர்ந்து விளையாடினாக்கள் மறக்காம அந்த கமெண்ட்ல தட்டி விடுங்க.